ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. டேய் அன்சூல சொல்லுப்பா. இந்த ரெண்டாவது ஓவர் போடு. தேங்க்ஸ் பாஸ். டேய் நிப்பாட்றா. செகண்ட் ஓவர் எப்பயும் பொம்மரா போட்டாதான் சூப்பரா இருக்கும். நீ என்ன புது பையனை கூப்பிட்டு கொடுக்குற? கேப்டன் காலே தப்பா இருக்கு. 6 சொன்னல இது பொம்மரா போட்டுறதா நடந்திருக்குமா அது? டேய் பும்ரா மீறியும் உனக்கு பவுலிங் கொடுத்தடா. என் கேப்டன்சி கால் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. விக்கெட். டேய் ஏடா விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு ரன் பாத்துட்டு இருக்கா. என்ன பண்ணுற? செலிப்ரேட் பண்றா. ஏண்டா விக்கெட் விழுந்தா செலிப்ரேட் பண்ணலாம். நோ பால்க்குலாம் எப்படி செலிப்ரேட் பண்றது? நோ பாலா? நோ பால். ஒண்ணும் இல்ல, நீங்க கேப்டன் கால் கரெக்டா தான் கொடுத்தீங்க. ஆனா பவுலிங் போட்ட என் கால் தப்பாயிருச்சு. ஆமாப்பா, இந்த லைன் இருக்குல்ல, அதுல இருந்து இப்படி கால் வச்சா வலிக்குன்னு போயிருச்சு. ஆமாப்பா தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம், அந்த இடம் கொஞ்சம் வலிக்கும். ஐயோ, இது தெரியாம இருக்காம எவ்வளவு ஃபேமஸான டயலாக். பரவாயில்ல, ஃப்ரீ ஹிட் தானே, ஒழுங்கா போடு. இங்க பாரு, நான் எப்படி பொண்ணு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி போடு. போடு. 4. ஐயோ 6. என்னடா ஓவர் போற? ஒரே ஓவர்ல 19 ரன் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி பவுலிங் போடுன்னு. அதான் போட்டேன். அப்படின்னா இப்படிதானே ரன் போவோம். நான் சொன்னாலப்பா, செகண்ட் ஓவர் பொம்மரா போட்டாதான் கரெக்டா இருக்கும். புது பையனை கூப்பிட்டு கொடுக்காதீங்க தலையால அடிச்சுட்டு கேட்டீங்களா? உங்க கேப்டன் காலே தப்பா இருக்கு. நீங்க அடிப்படையே தப்பா இருக்கு. நீங்க ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாவே ஃபவுண்டேஷனே ரொம்ப வீக்கா இருக்கு. இறக்கு முறக்குன்னு இருக்கு. கேப்டனே சரியில்லை. கேப்டனே சரியில்லை. நான் சொல்லி அது யார சொன்ன மாதிரி இருந்துச்சு? அதான் தெரியல. ஏன்டா சொன்னது? கேப்டனே சரியில்லடா அவரு. பாத்து போ. எல்லாருக்கும் வணக்கம். என்னது இந்த இடம் வழுக்கும். ஏன்னா இந்த ரோஹித்தும் இஷான் கிஷான் அவுட் ஆயிட்டு நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. எந்த மேட்ச்லயுமே அடிக்கிறது இல்ல. நீ அடிக்கணும்னு சொல்லு. நான் 4-50 போட்டேன். அப்ப நானும் அடிச்சவனுமே. சூப்பரா ஆடுறீங்கடா. கையை சூப்பரா செம்மையா ஆடுறீங்க. நம்ம ரன் பேட்டர் எனக்கு தெரியாதா? இல்லப்பர்மா, ஆனா நீ ஸ்லோவா ஆடுற, அதனால தான் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன். ஃபாஸ்டா ஆடணும்னா பிரபுதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்கரேஜ் பண்ணுவேன். எங்களை நீ என்கரேஜ் பண்ணா நீ வராமலே இருந்துப்பா. இல்ல மாமா, பாத்துக்கோ, அவுட் ஆகாம ஆடு. உங்களுக்கு என்ன அவுட் இருந்தீங்க, சரியா ஆடலங்கறீங்க. என்ன பிளான்ல இருக்கீங்க? என்னடா வந்தல ஒரு மாதிரி பண்ணீங்க. நான் ஏதோ வந்து அவுட் ஆகணும், அவுட் ஆனாதான் எனக்கு பேட்டிங் கிடைக்கும், நான் பேட்டிங் கிடைச்சு நான் வந்து ரன் அடிச்சு வின் ஆகணும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியா வந்துருச்சு, பாத்தியா மாசக்கெல்லாம் வாயில வந்துருச்சு பாரு. நான் உங்களை ஜஸ்ட் என்கரேஜ் பண்ண தான் வந்தேன். நல்லா விளையாடுனா இன்னுமா டைம் அவுட் ஆகல. அப்பல இவன் இருக்கிறான்ல, அவன் வந்து பேட்டிங் முடிக்கணும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். உட்கார்றது வந்து அவன் மட்டும் பேட்டிங் இறங்கிடவே கூடாது. நீ பேட்டை போட்டு நில்றா. ஏய் என்னடா பண்ற? பேட்டை போட்டு நிக்கிறான். அப்ப எப்படியாவது ஸ்டார்டி. நாமா ஷாட்டர் நல்ல வொர்க் அவுட். நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. நல்லா ஓச்சுக்கு கெமிஸ்ட்ரி போச்சு. மொத்தமா அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரன்ன பாலா நீ ஆடுறாங்கிறான், என்ன அவுட் ஆகுங்கிறான், சரியா ஆடலங்கிறான். நான் எத்தனை ரன்ல இருக்கேன்? 98 ரன்ல இருக்கேன். நீ எவ்வளவு அடிக்கணும்? வெறும் 6 ரன் தான் அடிக்கும். தம்பி இந்த நேரத்துல உள்ள வந்துட்டு 6 அடிச்சு என்ன செஞ்சுரி அடிக்க விட கூடாது என்ன பிளான் பண்றான் போல. சரி, கை ஏதோ கால்ல அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. நான் பேட்டிங் பிடிக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. கால்ல அடிபட்டாலும் மேக்ஸ்வெல் மாதிரி நான் இன்னும் அடிக்கிறேன். நீ போ. பேட்டிங் தர மாட்டாங்க. நல்லா விளையாடு. என்னடா இவனுங்க எதிர் டீம் ஃபேன்ஸ் தான் வந்து அவுட் ஆகணும் பண்ணுங்க. இவன் என்னன்னா நம்ம டீமே அவுட் ஆகணும் இருக்கான். ஐயோ புடி மாப்ள, நம்ம மேட்ச் முடிச்சு ஒரு வேளையை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹர்திக் பாண்டியா தான். உண்மை தெரியும். நான் தானே கேப்டன்ல. அதெல்லாம் இல்லப்பா, நீ வந்து இறங்கி நினைச்சுக்க உன் ஊர்ல ஆனா வெறுப்பா இருக்குன்னு எல்லாரும் அவுட் ஆயிருப்போம், மேட்ச் தோத்துருப்போம். நீ இறங்கவே இல்லல்ல, அதனால இங்க கம்ஃபர்டபுளா ஜாலியா ஹாப்பியா விளையாண்டா மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஒருத்தனை பார்த்தா எல்லாமே காண்டாவும். யாரா அது? இவன் தான்டா அவன். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு எங்க போன்னு தெரியல. அதான் கேன்சல் பண்ணிட்டு கேப்டன் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எம்ஐ டீமுக்கு கேப்டனா இருக்கீங்க, அப்படி இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எம்ஐ டீமுக்கு கேப்டன் ஆனல்ல, அதனால தான் ஃபீல் பண்றேன் நான். பேட்டிங் போனா உடனே அவுட் ஆகிடுறான் என்னைய. பவுலிங் போட்டா வெளிக்கிறான். அடிக்காதவனா அடிக்கிறான். கஷ்டமா அதுக்கு இல்லாமப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப பால் போடு, நான் பாக்குறேன். 6 4. பாத்தியா எப்படி அடிக்கிறாங்க பத்தியா? ஆமாப்பா, சூப்பர் அடிக்கிறானுங்க. அடிக்கிறானே என் பிராண்டே போச்சு. அவனுங்க அடிக்கிறதுனால அவன் பிராண்ட் போகலடா, தலையில போட்டுக்கு பத்தியா பேண்ட், அதனால தான் பிராண்ட் போச்சு. அப்படியா? ஆமா. இப்ப பாரு, இத கல்ட்ரா நல்லா போடுவ பாரு. எப்படி செய்வா கண்ணாடி திருப்பட எப்படி செய்வா? ஆட்ட ஓடும். ஏய் எப்பறா ஓடும்? நீ போடுப்பா. விக்கெட். இப்ப பாரு 6. ஓ நோ. அவுட். ஏய் அப்ப அந்த மெட்ராஸ் படத்துல வர சவுரும் இந்த பேண்டும் ஒண்ணா? ஆமாப்பா,
இந்த பேண்ட் எத்தனை பேரை காவு வாங்கியிருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அசோக் டிண்டா, அதுக்கப்புறம் ஆடம் சாம்பா, அப்புறம் இந்த சீசன்ல கூட உங்க அண்ணன் குர்னால் பாண்டியா இருக்காருல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வைஸ் கேப்டன்சியை புடுங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு பீட பிடிச்ச பேண்ட் பா இது. இந்த பீட பிடிச்ச பேண்ட் யாருப்பா உனக்கு கொடுத்தது? ஒரு பீட பிடிச்சவன் தான் கொடுத்தான். யாரு? நீதான்டா அது. நானா? நீதான்டா கூப்பிட்டு கொடுத்த. ஐயோ அதுவாப்பா, அது கேப்டன்சி வாங்கி கொடுத்துட்டுமே அப்படியே ரோஹித் சர்மா ஓரம் கட்டலாம் சொல்லிட்டு அவருக்காக மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தேன். நீதான் நான் தான் கேப்டன், எனக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் வேணும் புடிங்கிட்ட. நானும் சரி நீதான் ஆசைப்பட்டு கேக்குறியா அப்படின்னு கொடுத்தேன். இப்படி ஆயிட்டு. சிரிக்காத. இந்த பேண்ட் இவ்வளவு நேரம் யார் கையில இருந்துச்சு? என் கையில தான் இருக்குது. நீ இந்த தடவை பிளே ஆஃப் போன மாதிரிதான். இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான். ஈசாலா கப் நம்தே. 5 கப் அடிச்சிருக்கோம். 6வது கப் எங்களுக்கு தான். பயப்படாதீங்க. இது யாரும் தெரியுமாடா? எஸ்ஆர்எச் டீம் கேப்டன் பேட் கமின்ஸ். இவரு நினைச்சா மறுபடியும் இந்தியாவை சைலன்ஸ் ஆக்கிட்டு வர்றா. ஏன் தேசிய கீதம் பாடுவாரா? இவங்க வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான டீம்டா. ஈபி காலையில குடி இருக்காரா? இவங்க டீம்ல நிறைய பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், அப்புறம் வந்து மயங்க் அகர்வால். ஒழுங்கான பேசிட்டு இருந்தேன். பயந்தல்ல நான் மயங்க் அகர்வால் பெரிய பிளேயர் சொல்லி காமெடி பயப்படு. டிஃபெண்டிங் சாம்பியன் சிஎஸ்கே. எம்ஐ 5 தடவை நீங்க கப் அடிச்சிருக்கீங்க. 5 6வது கப் 6வது கப் அடிக்க போறீங்க. நான் ஒன்னு அடிக்கவா? சூப்பர் ப்ரோ. நான் கப் அடிச்சுக்கிறேன் ப்ரோ. டேய் கையறா. ஆட்ரா நீ சூட்டியா ப்ரோ. நீ அடிச்சு கூட. அட நல்லா இருக்கு. இருந்தாலும் ஒரு நீ இந்த வாட்டி கப் அடிச்சு போற. ஆமா. அந்த பொய்க்காகவே நான் ஒன்னு அடிக்கிறேன். 287 சார்டா. என்னடா பவர் ஸ்டார் டீமா இருந்தாங்க, இப்ப சூப்பர் ஸ்டார் டீமா மாறிட்டாங்க. ஆமாண்டா, சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கானுங்க. என்ன சொல்றாரு? காவியா மாறன் இந்த வருஷம் ஐபிஎல்ல நல்ல டீமா இருக்கு, மூஞ்சி சோகமா இருக்குது இப்பன்னு அவர் சொன்னாரா. சொன்னதுக்கு அப்புறம் ஆளை பார்த்து எடுத்து வேற லெவல்ல விளையாண்டுருக்காங்கடா. டேய் இவன்டா. இவன்டா டம்மி பீஸ். ப்ரோ தெரியாம அடிச்சேன் ப்ரோ. மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. ஏடா மன்னிப்புலாம் கேக்குறேன், மன்னிச்சு விட்டுருவா. மன்னிச்சிரும் விடு. அப்படிங்க நான் லெஃப்ட்ல குத்துறேன், நீ ரைட்ல குத்துறா. ஏய் அடிக்கிறது இருக்கட்டும், இவன் ஏதோ 300 ரன் அடிப்பானா, அப்புறம் கப் அடிப்பானா, இவன் நம்மள அடிப்பாரா, இவரை பார்த்து நாங்க பயந்து வர போணுமா? இதுக்கப்புறம் இவன் வாயை திறந்து பேசவே கூடாது, எல்லாரையும் சைலண்ட் ஆக்குறானா. இன்னைக்கு அடிக்கிற அடியில இவன் சைலண்ட் ஆகணும்டா. சைலண்ட் தானா தெரியும் உனக்கு, எங்க வயலண்ட் தெரியாதுல. என்ன ஒரு நடிக்க போறீங்களா? ஆமாடா நடிக்க போறீங்களா? ஆமாடா. இப்ப சொல்லுங்க நடிக்க போறீங்களா? ஆமாண்டா. உன்னை அடிமை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அன்னை போல நெஞ்சம் கொண்ட